வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உறவுகளின் இனிய வார்த்தைகள் உங்களை ஏமாற்றமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள முடிந்து விட்டது. பாலும் தேனும் கலந்தது போல உங்களிடம் நயமாக பேசி உங்களை புகழ்ந்து தள்ளி உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பது போல நடித்த உறவுகளின் உண்மையான முகம் தற்போது உங்களுக்கு தெரிய தொடங்கியுள்ளது. அதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். அது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதும் உங்களுடைய காதுக்கு இனிங்க நீங்கள் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீர்கள். மீனம் ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீடான பந்து வர்க்கஸ்தானத்தில் நிழல் கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது உறவுகளுக்குள் ஒளிந்திருக்கும் நயவஞ்சகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வெளிப்பட தொடங்கும். உங்களை வசீகரிக்கும் வண்ணங்கள் அவர்கள் பேசிய இனிமையான வார்த்தைகளின் பின்னணியில் ஏதோ ஒரு சுயநல லாபமோ அல்லது உங்களை பயன்படுத்தி கொள்ளும் திட்டமோ இப்பொழுது இருந்தது என்பதை நீங்கள் மிக தாமதமாகத்தான் உணர ஆரம்பிப்பீர்கள். எனவே உங்க வாழ்க்கைக்குள்ள எதுவாக இருந்தாலும் யார் இப்படிப்பட்ட நபர்கள் யாரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனங்களை நீங்கள் அதிகப்படுத்துவது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆபத்து காலத்தில் அவர்கள் கைவிரித்த போதோ அல்லது உங்களுடைய முதுகிற்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்பிய பொழுதோ அந்த இனிய வார்த்தைகள் அனைத்தும் உங்களை வீழ்த்துவதற்காக வீசப்பட்ட நச்சு அம்புகள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீர்கள். எனவே எதை செய்தாலும் அதை நீங்கள் சரியான முறையில் செய்தால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே தொடங்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுடைய கருணையை சிலர் பலவீனமாகவே நினைத்தார்கள். இனிமேல் எல்லை அமைக்க வேண்டிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. மீனம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் மிக அழகான குணம் உங்களுடைய கருணை. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் மீது வேண்டுமானாலும் அன்பு கருணை என்பதை யோசிக்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஒருவர் கஷ்டத்தில் இருந்தால் அவருடைய வலியை உங்களுடைய வழியாக உணரும் மனம் உங்களிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பதால் மட்டுமே யாருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் முன்னோடியாக நின்று அந்த பிரச்சனையை நீங்கள் நிச்சயமா தீர்த்து கொடுப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த நபர்கள் உங்களுடன் இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். யாராவது உதவி கேட்டால் அவர்களின் சூழ்நிலையை நினைத்து உங்களால முடிந்ததை செய்ய நீங்கள் முயற்சி செய்வீர்கள். ஆனால் வாழ்க்கையில் சிலர் இந்த நல்ல மனதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை தங்களுக்கு சாதகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தி இருப்பார்கள். கஷ்டமே இல்லாதவர்கள் கஷ்டமென்று வந்து உங்களிடமிருந்து பணத்தை பறிப்பது அல்லது வேறு ஏதேனும் அவர்களுடைய பிரச்சனையில் உங்களை கோர்த்து விடுவது, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகமான செயல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். எனவே இனிமேலாவது யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களிடம் நம்ம உரிமை எடுக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொண்டால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். நீங்கள் அமைதியாக இருந்ததை பலவீனம் என்று எத்தனையோ நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நினைத்திருக்கலாம். நீங்கள் விட்டு கொடுத்ததை உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று தவறாக புரிந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொண்ட நபர்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் பொறுமையை சோதித்தவர்கள் நிச்சயமாக உண்டு. ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அன்புக்கும் எல்லை தேவை என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டேத்தான் வருகிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்வது நல்ல குணம்தான். ஆனாலும் உங்களுடைய மன அமைதி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் ஆகியவற்றையும் பாதுகாக்க வேண்டும். இனிமே யாருக்காகவும் உங்களை முழுமையாக இழந்து விடாதீர்கள். உண்மையாக உங்களை மதிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் உங்களுடைய நேரத்தையும் அன்பையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய மென்மையான மனம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க செய்யும். ஆனால் அதை யாரும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு உங்களுடைய அறிவையும் வளர்த்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். இனிமேல் உங்களுடைய முடிவுகளில் அன்பும் இருக்கும், அதே நேரத்தில் தெளிவும் பிறக்கும். அந்தபடி நீங்க வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தினால் மட்டுமே இனி வரக்கூடிய எப்பேற்பட்ட நாளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எதிலும் இருந்து உங்களால வெளிவர முடியும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது மீனம் ராசியான ஆண்கள் பெண்கள் என இரு பாலகருக்கும் நிச்சயமாக நடந்த ஒரு உண்மையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லது பிறக்க தொடங்கும். வியாபார நிமித்தமான பணிகளில் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கை கொடுக்க தொடங்கும்.
பேச்சுக்களில் கனிவு வேண்டும். கனிவுடன் நடந்து கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது மிக அவசியம். அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அளிப்பதை நீங்கள் தவிர்க்கவும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். யாருக்கு செலவழிக்கிறோம், எதற்காக செலவழிக்கிறோம், அது முக்கியமான செலவா அல்லது ஆடம்பர செலவா என்று அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் கணித்து கவனித்து செலவழித்தால் எல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றால் அதுவும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு செயலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை வாய்ப்புகளில் நல்ல தகவல்கள் உங்களை தேடி இப்பொழுது வரும். மீனம் ராசி என்பர்களே, வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்கள் நீங்களாக மட்டுமே தான் இருக்கும். சிலர் பல இடங்களில் முயற்சி செய்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருந்தது. சிலர் தங்களுடைய திறமைக்கு ஏற்ற இடம் கிடைக்காமல் மனதில் ஒரு ஏமாற்றத்தை வைத்து இத்தனை நாட்கள் நீங்கள் வலம் வந்து கொண்டிருந்த நாட்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் வாழ்க்கையில ஒவ்வொரு காத்திருப்புக்கும் ஒரு காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள தவறுகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவனால வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது அவனுடைய வாழ்க்கைக்குள்ள அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஆனால் அந்த முயற்சிகளை நீங்கள் கைவிடாமல் உங்களுடைய மனசை மட்டும் நீங்கள் இழக்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்க செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றம் என்பது இனிமே நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் சில நேரங்களில் தாமதங்கள் என்பது மறுப்பு கிடையாது. அதைவிட சிறந்த வாய்ப்புகளை தயாரிப்பு காலமாக மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். இனி வரும் நாட்களில் வேலை தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றங்களும் கிடைக்கும் காலங்கள் இப்பொழுது உருவாக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களை தேடி வரலாம். நேர்காணல் அல்லது தேர்வு தொடர்பான நல்ல முன்னேற்றங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். ஆனால் வாய்ப்பு கிடைத்தவுடன் பயம் அல்லது தயக்கத்தில் பின்வாங்காமல் உங்களுடைய திறமையை நம்பி முன்னேற வேண்டும். கடந்த கால தோல்விகள் உங்களுடைய திறமையை நிர்ணயிக்காது. ஆனால் முயற்சியும் உங்களுடைய விடாமுயற்சியும் தான் உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கான சரியான நேரம் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். அதனை நீங்களே நிச்சயமாக உற்று நோக்குவீர்கள். ஆனால் நீங்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மீனம் ராசி இளைஞர்களுக்கோ அல்லது தற்போதைய வேலையில் திருப்தி இல்லாமல் புதிய வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கோ இன்னும் சில நாட்களுக்குள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக சில செயல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகுது. உத்தியோக ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ஏற்படும் சுப கிரகங்களின் பார்வை காரணமாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த முன்னணி நிறுவனங்களிலிருந்து நல்ல வேலை வாய்ப்புக்கான அழைப்புகள் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சேரப்போகிறது. வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தடைந்துவிடும். உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நல்ல சம்பளத்துடனும் நல்ல பதவியுடனும் அமையக்கூடிய இந்த வேலை உங்களுடைய கடந்த கால உத்தியோகபூர்வ அவமானங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிலாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பெற்றெடுத்து கொடுக்கும். அதனையும் நீங்கள் இப்பொழுது உணர்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை கொண்டவர்களாக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றியை காணவே முடியாது. நன்றி, வணக்கம்.